அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது மனித உரிமைகள் முக்கியத்துவத்தை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத கடந்த வீடியோக்களில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வயிற்றிலே வளரக்கூடிய கருவனுடைய உரிமையை கூட இஸ்லாம் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இன்னும் அதற்கு பாரதூரமான சட்டங்களை இஸ்லாம் வகுத்து வைத்திருக்கு என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது கணவனை இழந்த பெண்கள் அல்லது தலாக் செய்யப்பட்ட பெண்கள் இத்தா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 4 மாதம் 10 நாள் இத்தா இருப்பாங்க. அந்த இத்தாவுக்குள்ள காரணமாக குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா, எக்தும்னா மா ஹலக்கல்லா ஃபி அரஹாமிஹின்ன அப்படின்னு சொல்லி குர்ஆன் அல்லாஹ் மென்ஷன் பண்ணான். அந்த வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தை வளர்தா இல்லையா என்பதை மறைத்தல் கூடாது, அது உங்களுக்கு ஆகுமானதல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல இத்தாவனுடைய காரணமாக சொல்லலாம். அப்போ வளரக்கூடிய குழந்தை இருக்கா இல்லையா, அது வளர்தா இல்லையான்னு தெரியாமல் அதனுடைய உரிமை பாதிக்கப்பட்டு விடாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இத்தாங்கிற கடமையை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான். அப்போ அந்த கருவனுடைய உரிமையோட நம்ம முக்கியத்துவம் அப்படிங்கிறத இதன் மூலமாக என்ன செய்ய முடியும், புரிந்து விட முடியும். அதே மாதிரி விபச்சாரத்துக்கு உண்டான சட்டங்களை பாருங்கள். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹித்தின் மின்ஹுமா மியாத ஜல்லத் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. விபச்சாரத்துக்கு கடுமையான தண்டனை, என்ன சொல்ல போனால் ஸ்டோனிங் என்ன சொல்லக்கூடிய கல்லிருந்து கொள்ளக்கூடிய தண்டனை இருக்குது இல்லையா. ஆஃப்டர் மேரேஜ் அவங்க விபச்சாரம் பண்ணான்னு சொன்னால் கல்லிருந்து கொள்ளக்கூடிய தண்டனை கொடுக்க அப்படின்னு சொன்னால், அப்போ காரணம் என்னன்னு சொன்னால் குழந்தையினுடைய உரிமை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இவ்வளோ பெரிய கடுமையான சட்டங்களை வகுத்து வைத்திருக்கு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், மனித உரிமைலாம் ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்போ பிரச்சனையில் தொழுதா போதும், நோன்பு வைச்சா போதும், இந்த மாதிரி கடமைகளை செய்தால் போதும், நம்ம மனித உரிமை மீறினா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மனித உரிமைகள் விஷயத்தில் அசட்டையாக இருக்கிறோம். அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி போன்ற வணக்கங்கள் கூட நீங்கள் ஒருவேளை செய்யலை அப்படின்னு சொன்னால் அதே பாரதூரமான குற்றம். ஆனால் அதுக்கு மறுமையில் உங்களுக்கு என்ன இருக்குது, தண்டனை இருக்குது. இப்போ தொழலைன்னா சக்கர் என்ற நரகம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கடமைகளை செய்ய விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தண்டனை இருக்குது மறுமையில். ஆனால் அதே மாதிரி மனித உரிமைகளை பேணுவதற்கான பயிற்சி அப்படின்னு கடந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தாலும், மனித உரிமைகள் மீறலுக்கு இந்த உலகத்திலே இஸ்லாம் என்ன செய்யுது, தண்டனையை வகுத்து வச்சிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொலையை பாருங்கள். குதிபா அலைக்குமல் கிசாசு பில் கத்தலா, கொலைக்கு பழி வாங்குவது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி விபச்சாரம் செஞ்சவங்க திருமணத்துக்கு அப்புறம் விபச்சாரம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கொலை தண்டனை இஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்போ மனித உரிமை மீறல்களுக்கு வணக்கங்களுக்கு கூட மறுமையில் தான் அவங்களுக்கு தண்டனை. ஆனால் மனித உரிமை மீறலுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை. இன்னும் சில விஷயங்கள்னா சில நபிமார்களுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கு காரணம் அளவு நிறுவை போன்ற மனித உரிமை மீறலுக்காக அழிக்கப்பட்டிருக்கு என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.